ரிச் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்க. மணியை டபுள் பண்ணுறதுல அவங்களோட நோக்கம் இருக்குது. நம்ம ஆளுங்க வந்து மணியை சேவ் தான் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க மணியை டபுள் பண்ணுறாங்க. பெரும்பாலும் வந்து அது பயம்தான் காரணம். நம்ம ஆளுங்க இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு இதை கண்டாலே பயப்படுறாங்க. திருப்புன்னு ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னா அது உச்சக்கட்ட பயமாக இருக்குது. அந்த சைடு நம்ம இன்னும் போவே கிடையாது. ட்ரேடிங்கோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்துட்டு ஏன் பணம் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறோம். அது வந்து இருந்துக்கிட்டே தானே இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் வெறும் ரிஸ்க் மட்டும் கிடையாது, அதை தாண்டி வந்து ட்ரேடிங்னாலே ஒரு கேம்பிளிங் அப்படிங்கிற மைண்ட் செட் எங்களுக்கு இருக்குது. ட்ரேடிங்னாலே ஒரு ஸ்கேம், ட்ரேடிங்னாலே ஒரு கேம்பிளிங் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம்? இப்போ எனக்குலாம் என்னென்னா, இப்போ நீங்கள்லாம் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து டக்குன்னு உங்கள்கிட்ட கிளாஸ் கற்றுக்க வந்தால் அதில் ஒரு 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 3 நாள் 4 நாள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தா இவ்வளோ ப்ராஃபிட் தரோம் அவ்வளோ ப்ராஃபிட் தரோன்னு ஏமாற்றி விட்டுறாங்க. ட்ரேடிங் வந்து கோச்லாம் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு இப்படி ஒரு விஷயம்லாம் பரவுது. நீங்கள் நிறையா கமெண்ட்ஸ்லாம் கூட யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது? ரீல்ஸ் தான் நான் பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 நாள் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் இவர்கிட்ட நான் வந்து அட்டன் பண்ணேன். 4வது நாள் நான் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன். இப்படிலாம் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக ட்ரேடிங். இந்த 3 நாள்லையோ இந்த 4 நாளில் ட்ரேடிங் கட்டிக்கிட்டு, அதுவும் நம்ம 15 நாள் 20 நாள் ட்ரேடிங் கட்டிக்கிட்டு வாய்ப்பே இல்லை. நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் மணி லாஸ் தான் ஆகிருக்குமே தவிர உங்கள் மணி ப்ராஃபிட்டபிள் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸே இங்கே கிடையாது. ஃபாரெக்ஸ்லாம் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் நம்ம ஆளுங்க இந்த வார்த்தையை கேட்டாலே எங்கள் அப்பாலாம் பயந்துருவார் டக்குன்னு. அதெல்லாம் வேணாண்டா, நம்ம இந்தியன் பேங்க்கில் போட்டு வச்சு நீ சாம உட்காந்துலாண்டா அப்படி. இதெல்லாம் இல்லீகல். நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு தைரியமாக சொல்கிறீங்க. வெறும் ப்ராஃபிட் நான் பண்ணணும். இன்றைக்கி நான் 1 லட்சம் பிஸ்னஸ் போட்டுட்டு அடுத்த மாதமே நான் 10 லட்சம் இருக்கணும்னு நினச்சாங்க பிஸ்னஸ் பண்ணணும்னா பிஸ்னஸ் நீங்கள் பண்ணவே முடியாது. குவாலிட்டியை உடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பிஸ்னஸோட நேம் ஸ்டாண்ட் ஆகும். அப்போ கண்டிப்பாக 3 மாதத்துலேயே எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியது. அப்போது ஒரு பிஸ்னஸ் ஓனராக திங்க் பண்ணும்போது ட்ரேடிங்லையுமே இந்த மாதிரி தான் நடக்கும். அது எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறது மிடில் கிளாஸ் பையன் தான். உண்மையாக சொல்ல போனால் ஒரு மிடில் கிளாஸ் பையனை எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டாண்டாக நிற்க மாட்டாங்கங்க. இந்தியா கிளிட்ஸோட இந்த இன்டர்வியூவில் நான் உங்கள் நண்பன் பாலா. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் ட்ரேட் ஜீனியஸ் நசீர். வணக்கம். வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அதாவது இப்போ இந்த ட்ரேடிங் பற்றி எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு லேமேனாக எனக்கு என்னென்னலாம் டவுட்ஸ் இருக்கோ அதை நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் என்னென்னா, ட்ரேடிங் அடுத்தபடியாக நம்ம வச்சுப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்களே, அவங்க வந்து நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனால் பணக்காரனாயிடலாம், பெரிய பங்களா கட்டலாம், ஒரு 5 கார் வந்து வெளில நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். அதனால தான் படிக்கிறாங்க, மார்க் வாங்குறாங்க, வேலைக்கெலாம் போகிறாங்க. பட்டு எவ்வளோ தான் படித்து வேலைக்கு போய் மாத சம்பளத்துக்காரன் வந்து கடைசி வரைக்கும் அவனால் பணக்காரனாக ஆகவே முடிய மாட்டேங்குது. ஒரு இஎம்ஐக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போது இதுக்கு வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணால் இதுக்கு நான் படிக்காமலே இருந்திருக்கலாமே, ஜாலியாகவே இருந்திருக்கலாமே. இங்கே வந்து என்ன ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவன் மேக்ஸிமம் படித்து சம்பாத்தியது மாத சம்பளத்துக்காரன் ஆனான்னா ஒரு அதே 2 BHKவை ஓன் பண்ணுறான். முதல்ல 15,000 வாடகையில் இருந்திருப்பான். இப்போ அந்த 2 BHK ஓன் பண்ணுறானே தவிர ஒரு பெரிய ஒரு பங்களா கட்டணும், ஒரு 4-5 கார் வாங்கணும் அப்படின்லாம் அவனால் கனவுலையும் நினச்சி பார்க்க முடியல. இந்த சூழல் இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருக்குமா? சரி, நார்மலாக கேட்டால் மிடில் கிளாஸில் இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா பயம் அப்படிங்கிற ஒன்று. ஏன்னா எதனால இந்த பயம் வருது அப்படின்னா, நான் சம்பாதிக்கிற கொஞ்சம் மணியாக இருந்தாலுமே அது என் கையை விட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு அதை பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுருக்கணும், தன்னுடைய அன்றாட செலவுக்கே செலவு பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு ஒரு சேவிங்ஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தவறுகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே கனவு இருக்கும். ஸோ அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள், அதை நினைவாக்க பாடுபடுங்கள் அப்படின்ட்டு. சும்மா சொல்லலை. ஏன்னா நம்ம கனவு காணணும், அதுக்கான ஒர்க் என்ன பண்ணுறோம், ஒர்க். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவமே இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதே அதுதான். ஏன்னா அந்த இன்ஸ்பிரேஷனால தான் நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்தேன். அதாவது மிடில் கிளாஸுங்கிறத விட லோயர் மிடில் கிளாஸில் இருந்து இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ட்ரேடர் அப்படின்னு நான் வெளியில் சொல்ல முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னோடய டெடிக்கேஷன். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் பையன் இருக்கிற ஃபஸ்ட்டு தப்பு என்னன்னா டெடிக்கேஷன் கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண போனோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் ஸ்டாண்டாக நிற்கிறதே இல்லை, அதை விட்டு பாதியிலே வெளியில் வந்துடுது. அது மிகப்பெரிய தப்பு. ஆனால் கண்டிப்பாக பல பிரச்சனைகள் வரும். நம்ம ஒரு பிஸ்னஸாக இருக்கணும், இல்லை ஒரு விஷயத்தை எடுக்கணும், ஏதோ ஒன்றா இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும் தான், வராமல் இந்த இடத்துல இல்லை. ஆனால் அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணி நான் அடுத்த சக்ஸஸை நோக்கி எப்படி ஓட போனேன் அப்படிங்கிறத ரொம்பவே தீர்மானிக்கணும். இப்போ மிடில் கிளாஸ் பையன் இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னா, நான் ரிஸ்க் எடுக்கலாமா வேணாமா, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு பற்றி, அப்புறம் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லுங்கள்.
அதாவது நம்ம மிடில் கிளாஸ் பர்சன் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு யோசிக்கிறோம். அதுதான் ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படும். அதாவது நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறதே மிகப்பெரிய ரிஸ்க்குங்க. ஸோ அப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க பழகுங்க. அதாவது ஒரு ரிச் பர்சன் இனிமேல் ரிச்சாக தான் இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிச் பர்சன் ஒரு 1 lakh இருக்குது அப்படின்னா அந்த 1 lakh 2 lakh எப்படி மாற்றணும், அதுக்கு என்னென்னலாம் வழி அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, இப்போ என்ன வந்துட்டு ஒரு 1 lakh இருக்குன்னா அது என்னை விட்டு போயிடுமோ, தேவையில்லாமல் போயிடுமோ, லாஸ் ஆகிடுமோ, ரிஸ்க் இருக்கவே யோசிக்கிறோம். இதுவே மிகப்பெரிய ரிஸ்க்கு நான் இந்த இடத்துல சொல்லுவேன். அதனால் பயப்படாதீங்க. நம்ம எவ்வளவோ விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கணும். ஏன் இந்த மாதிரி சில விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுனால ப்ராப்பரான கைடன்ஸில் ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் நான் சொல்லுவேன். அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், இல்லை அசட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது நம்ம மக்கள்கிட்ட இருக்க பெரிய கெட்ட பழக்கமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதெல்லாம். நம்ம மக்கள் கடனாளி ஆகுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? ஃபஸ்ட்டு மெடிக்கல். நம்மளை கடனாளி ஆக்கக்கூடிய பெரிய விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் தான். மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடுறது கிடையாது. முக்கியமான விஷயத்தை பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நான் இருக்கேன், நாளைக்கு எனக்கு என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சு ஒரு 15,000 ஆகும்மா, இல்லை ஒரு 20,000 ஆகுமா வருஷத்துக்கு எடுத்து வைங்க. கிட்டத்தட்ட அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 lakhs இருக்கும். அப்போது நம்ம யாரோ ஒருத்தவங்கள்ட்ட போய் நான் கையேந்தி நிற்கணும்னு அவசியம் இல்லை, நான் கடன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், நான் பண்ணிக்கலாம். இதே நம்ம ரிஸ்க்காக இருக்கும். ஐயோ இதை போய் நான் நான் பண்ணணுமா, என் மணியை நான் அப்படி யோசிக்கலாம். ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண யோசிக்கிறாங்க. ஒரு லேண்டு வாங்குறதுக்கு கூட இருக்கும், அந்த இடத்துல யோசிப்பாங்க. ஸோ லேண்டை கூட விட்டுருங்க, பட் நம்மக்கிட்ட இருக்க ஒரு 10,000 நல்லா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவே ஒரு பர்சன்டேஜில் கோல்டு வாங்குங்க. உங்கள் குழந்தைங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணி வைங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களோட வாழ்வாதாரம் அடுத்த லெவலுக்கு தான் போகும். நீங்கள் கடனாளி ஆக மாட்டீங்க. ஸோ அதனால சுற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணுங்க. அதுவே பெரிய ரிஸ்க். அதாவது ரிஸ்க் இருக்க பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொரு ரிஸ்க்குள்ளே போய் மாற்றணும். அதுதான் இஎம்ஐ. உண்மையாக பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. இஎம்ஐ என்ன பண்ணுறது, தேவையில்லாத விஷயத்துக்குலாம் இஎம்ஐயில் போயிட்டு வாங்கிக்கிறது கடைசியாக ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கோம். ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம போயிட்டு என்ன பண்ணோம், பெரிய ரிஸ்க் இஎம்ஐயில் போய் மாட்டோம். இந்த மாதிரிலாம் தப்புகள்லாம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் வாங்குற சம்பளத்தை சேவ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஒரு பேங்க்கில் போட்டு வச்சுக்கணும், பீரோவில் பூட்டி வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க மேக்ஸிமம். இல்லாட்டி ஒரு வீடை வாங்குறது, இல்லை மேக்ஸிமம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் ஒரு லேண்ட் ஒன்று வாங்குறது, இவ்வளோ தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பட்டு ரிச் பீப்புளெலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய என்னென்னமோ சொல்கிறாங்க. மணியை டபுள் பண்ணுறதுல அவங்களோட நோக்கம் இருக்குது. நம்ம ஆளுங்க மணியை சேவ் தான் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஆனால் அவங்க மணியை டபுள் பண்ணுறாங்க. பெரும்பாலும் அது பயம்தான் காரணம். இப்போ நீங்கள் நம்ம ஆளுங்க இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு இதை கண்டாலே பயப்படுறாங்க. நீங்கள் திடீர்னு ட்ரேடிங் பண்ணுங்க அப்படின்னா அது உச்சக்கட்ட பயமாக இருக்குது. அந்த சைடு நம்ம இன்னும் போவே கிடையாது. அது நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா எங்களுக்கு அது பெரிய ரிஸ்க்காக படுது. கண்டிப்பாக அதான் ஒரு விஷயத்த சொல்லணேன். எந்த இடத்துல ரிஸ்க் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு வீடு வாங்கினாலும் அந்த வீட்டுக்கு ரிஸ்க் இருக்குது. ஒரு வீட்டில் டிப்ரிஷியேஷன் வேல்யூ இல்லாமல் இருக்கா? இல்லை ஒரு கார் வாங்குகிறோம், ரிஸ்க் இல்லாமல் இருக்கா? ரிஸ்க் இருக்குது. டிப்ரிஷியேஷனும் இருக்குது, ரிஸ்க்கும் இருக்குது. பைக் வாங்குறோமே, ஆசைப்பட்டு பைக் வாங்குறோமே, அதில் டிப்ரிஷியேஷன் வேல்யூ இல்லையா, இல்லை ரிஸ்க் இல்லையா? உயிருக்கான ரிஸ்க்கே இருக்குது பைக்கை முடக்கணும். அப்போது இவ்வளோ விஷயத்தை நம்ம பயம் இல்லாமல் ரிஸ்க் எடுக்கிறோம். அதாவது பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், டிப்ரிஷியேஷன் இல்லை விஷயத்தில் நம்ம எடுக்கிறோம். ஆனால் நம்ம ஏன் ட்ரேடிங்கோ இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்னு ஏன் பணம் போயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்படுறோம். அது இருந்துக்கிட்டே தானே இருக்குது நம்ம மக்கள்கிட்ட. அது ஏன் நான் சொல்கிறேன், ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் வெறும் ரிஸ்க் மட்டும் கிடையாது. அதை தாண்டி ட்ரேடிங்னாலே ஒரு கேம்பிளிங் அப்படிங்கிற மைண்ட் செட் எங்களுக்கு இருக்குது. ட்ரேடிங்னாலே ஒரு ஸ்கேம், ட்ரேடிங்னாலே ஒரு கேம்பிளிங் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் அதுக்குள்ளே போய்கிட்டு? நல்ல கேள்வி கேட்டீங்க. கேம்பிளிங் அப்படிங்கிறவங்க ட்ரேடிங்கை பற்றி தெரியாமல் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் கேம்பிளிங். ஆனால் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸே வச்சுப்போமே. ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு லேண்டை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த லேண்டை பற்றினா ஃபுல் ரிசர்ச் பண்ணி இந்த ஏரியா டெவலப்டு ஏரியாவா ஆஃப்டர் 10 yearsல அந்த மாதிரி இருந்தால் தான் அது எடுப்போம். இன்கேஸ் ரிசர்ச் பண்ணி எடுக்கும்போது இன்கேஸ் அந்த ஏரியா அப்போவுமே டெவலப் ஆகலைன்னா அந்த இடத்துலையுமே லாஸ் இருக்குதானே. அப்போது இந்த இடத்துல அப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஓனர்ஸை நம்ம கேம்பிளர்ஸ்ன்னு சொல்லுவோமா? இல்லை
எல்லாமே இருக்குல்ல. அப்போது நான் ஒரு ஸ்டாக் வாங்க போகணும், இல்லை ஒரு பேரில் ட்ரேட் எடுக்க போகிறேன், ஒரு கரன்சி நான் ட்ரேட் எடுக்க போகிறேன், இல்லை பையா செல் பண்ண போகிறேன்னா அதை பற்றி ரிசர்ச் பண்ணி அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரேட் எடுக்கணும். அப்போலாம் அந்த இடத்துல என்னால் என்ன பண்ண முடியும்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக திங்க் பண்ணி, அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனாக திங்க் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போனால் அதில் உள்ள ரிஸ்க்கை பார்க்கணும், நான் ப்ராஃபிட் லாஸ் எதுவானாலும் அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கணும், இதை தாண்டி ரிசர்ச்சிங் ஸ்கில் இருக்கணும். இந்த 3 விஷயமும் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ ட்ரேடிங்குமே அப்படி திங்க் பண்ணால் தான் உங்களால் சக்ஸஸாக கொண்டு போக முடியும். அப்போ மற்ற இது மாதிரி அப்புறம் பயப்பட தேவையில்ல, கேம்பிளிங்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். தெரியாமல் பண்ணாதாங்க அது கேம்பிளிங்கு. தெரிஞ்சு ப்ராப்பராக பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் நான் தெரிஞ்சு பண்ணேன்னா அந்த பிஸ்னஸ் நான் ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போகலாம். தெரியாமல் நான் ஒரு பிஸ்னஸில் இறங்கினா என்ன ஆகும்? அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக லாஸ் தானே ஆகும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்குமே. ஓகே, இப்போது இந்த தெரிஞ்சு அதில் இறங்குறது அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இப்போது உங்களை மாதிரி வந்து இந்த யாராவது நல்ல ட்ரேடிங் தெரிஞ்சவங்க கிட்ட போய் நம்ம கிளாஸ் கற்றுக்கிட்டு அதில் இப்போ அதுலேயே மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கெல்லாம் என்னென்னா, இப்போ நீங்கள்லாம் உங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து டக்குன்னு உங்கள்கிட்ட கிளாஸ் கற்றுக்க வந்தால் அதில் ஒரு 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 3 நாள் 4 நாள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தா இவ்வளோ ப்ராஃபிட் தரோம் அவ்வளோ ப்ராஃபிட் தரோன்னு ஏமாற்றி விட்டுறாங்க. ட்ரேடிங் வந்து கோச்லாம் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு இப்படி ஒரு விஷயம்லாம் பரவுது. நீங்கள் நிறையா கமெண்ட்ஸ்லாம் கூட யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது? கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கொஸ்டின் 100% ட்ரூன்னு நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற கரண்ட் செனரியோ இப்படி தான் நடக்குது. எல்லாமே ட்ரேடிங்கை பற்றி தெரியாமல் ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண முடியும்னா உடனே நான் கோர்சஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ கோர்ஸ் ஆரம்பிக்கிறவங்களே நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதுவே மிகப்பெரிய ஸ்கேமாக தான் போயிருக்கு. உங்களோட துறையவே நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அப்படி இருக்குங்க. அது வந்து மக்கள் வந்துட்டு அவேராக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு மென்டார்ட்ட படிக்க போகிறீங்கன்னா, இப்போ ஒரு டீச்சர்கிட்ட படிக்க போகிறீங்க, ஒரு ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்கூலை பற்றின ரெப்புடேஷனை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் இருக்கணும்ல. அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து கிட்டத்தட்ட 50,000 ரூபா 60,000 ரூபா 1,00,000 ரூபா கட்டி படிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வேணும்ல. அந்த ட்ரஸ்ட் எப்படி உங்களுக்கு பில்ட் ஆச்சு அதை பார்க்கணும்ல. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அவங்க மேலே ட்ரஸ்ட் பண்ணி போப்போ அவங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கான சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ட்ரஸ்டபுளாக வராங்க. ஏன் நான் ட்ரஸ்டபுளாக இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய சேனல் யூடியூப் வீடியோஸில் என் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்ன் ஃப்ரம் த மிஸ்டேக் செஷன் கிட்டத்தட்ட 400 வீடியோஸுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் 1-on-1 அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க, அவங்க இடத்துல என்ன கத்திக்கிட்டு இருக்கப்ப என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன்று எடுத்து சொல்லி இந்த தப்பை இப்போ தேர்த்திக்கங்கன்னு சொல்லிட்டு 400 வீடியோஸ் பார்த்துருக்கேன். அது பார்த்தாலே போதும், என்ன வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களால என்ன பண்ண முடியும்னா 70% ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக சஸ்டெயின் பண்ண முடியும். ஃப்ரீயாகவே அந்த யூடியூப் வீடியோ தாராளமாக பார்த்து பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணதுனால ஸ்டூடெண்ட்ஸ் அதில் நல்ல ப்ராஃபிட் ஆகி, ப்ரோ நான் உங்களால் ப்ராஃபிட் பண்ணேன், இது என்னோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, நான் உங்கள்கிட்ட வந்து படிக்கிறேன், ஸோ எனக்கு வந்து நான் ப்ராஃபிட் பண்ணேன், இல்லை எனக்கு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்டை கொடுத்து உங்கள்கிட்ட படிக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா என்னால் வீடியோ பார்த்தே என்னால் பண்ண முடிஞ்சு. இன்னும் நீங்கள் என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் என்னோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு நான் திங்க் பண்ணேன், அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமெல்லாம் நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போது அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிட்டு அவங்கள்ட்ட என்ன குவாலிட்டி இருக்குது அதை செக் பண்ணுங்கள். இப்போ என்ன செக் பண்ணுங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லுவேன், என்னுடைய சோசியல் மீடியா பேஜஸ் நீங்கள் அதில் போய் பாருங்கள், நான் என்னென்னலாம் பண்ணுறோம், எங்கள் டீம் என்னென்னலாம் ஒர்க்கு கொடுக்குறேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுடைய லைவ் பர்ஃபார்மன்ஸை நான் டெய்லி போஸ்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆஃப்டர் தட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்களுடைய ஓவர் வியூஸ் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறோம், அதை தாண்டி நான் ட்ரேட் பண்ணதில் ப்ராஃபிட் ஆனாலும் லாஸ் ஆனாலும் ஓப்பனாகவே சொல்கிறேன். நான் ஓப்பனாக தான் பண்ணேன். அதேமாதிரி என்னோட லைவ் ப்ரெடிக்ஷன், நான் கொடுக்குற லைவ் ப்ரெடிக்ஷன் 95% அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகி போய் செக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்கிட்ட நான் கான்ஃபிடென்ட்டாக பேசினேன், என்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்குது. அதேமாதிரி அந்த ஸ்டஃப் உள்ள பர்சனை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். என்னதான் சூஸ் பண்ண சொல்ல ஸ்டஃப் இருக்கவங்க யாரானாலும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி தராங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அந்த பேக்கான ஒர்த்தபிளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓ சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டபுளாக எனக்கு ட்ரஸ்டபுளாக பண்ணுற ஒரு ஆளை நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிறைய வந்து இந்த யூடியூப் ஷார்ட்ஸு, இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் நான் பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 நாள் இந்த ஒரு கிராஷ் கோர்ஸ் இவர்கிட்ட நான் வந்து அட்டன் பண்ணேன், 4வது நாள் நான் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டேன், இப்படியெல்லாம் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக ட்ரேடிங்கு. நீங்கள் அப்படி சொல்கிறது ஒரு ப்ரொமோஷன் தான். ஸோ நான் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதுக்கான ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ். இப்போது நான் சொல்லுவேன், நான் ஒரு ட்ரேட் மென்டாராக இருக்கேன், நான் சம்பாதிச்சேன்னு சொல்லுவேன். நான் ஸ்ட்ராங்காக ஒரு மீடியாவில் சொல்லியிருப்பேன், என்னால் மந்த்லி எவ்வளோ தான் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும், ஏன்னா என்னோடய கேபிட்டல் சைஸை பொறுத்து. இப்போ நான் ஒரு 10 lakhs கேபிட்டல் வச்சுருக்கேன்னா என்னால் 1 lakh ரிட்டர்ன்ஸ் மந்த் ஆன் மந்த் எடுக்க முடியும். டிபெண்ட்ஸ் அப்பான் 10%. ஒரு பிஸ்னஸ் மேனாக பிஸ்னஸ் ஓனராக அதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறேன்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு 10% ரிட்டர்ன்ஸ் கழிச்சா போடும் மாதம். இதை தானே நான் திங்க் பண்ணி
எடுக்கிறேன். ஸோ அப்படிங்கப்ப இந்த மாதிரி தான் இருக்குமா, இந்த 3 நாள்லையோ இந்த 4 நாளில் ட்ரேடிங் கட்டிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் 15 நாள் 20 நாள் ட்ரேடிங் கட்டிட்டு வாய்ப்பே இல்லை. நீங்கள் பறிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் மணி லாஸ் தான் இருக்குமே தவிர உங்கள் மணி ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுக்கு சான்ஸே இங்கே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் சேஃப் ஆகிடுங்க. ட்ரேடிங் வந்து நிறைய பேர் ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ட்ரேடிங் வந்து ஈஸி கிடையாது. அதை ப்ராப்பராக கட்டிக்கிட்டு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி அதை ஸ்மார்ட்டாக யோசிக்க முடிஞ்சால் மட்டும்தான், அதுவும் இல்லாமல் ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் தான் அது ஈஸி. அதாவது இப்போ நம்ம கார் ஓட்டுவோம், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், ஸ்ட்ரகிளாக இருப்போம். கார் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே ஆஃப்டர் 1 இயர் 2 இயர் போகும்போது அதுவே ஈஸியாகும். அதே மாதிரி தான் ட்ரேடிங்கும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் போகும். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களால் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இந்த இடத்துல அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியும், நல்ல ரிட்டர்ன்ஸோட. ஓகே, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மணியை டபுள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் எதில் வேணால் போடலாம். பட் ஒய் ட்ரேடிங்? நான் ஏன் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணேன்? இதெல்லாம் விட அப்படி என்ன ட்ரேடிங்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படி என்ன டபுளாக வரப்போகுது, அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன. இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் ஆஃப் லாங் டர்மாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 10 வருஷமோ இல்லை 15 வருஷமோ நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறேன், இன்னும் ஒரு நல்ல பொட்டென்ஷியலாக ரிட்டர்ன் வேணால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது லேண்டில் இருக்கலாம், கோல்டில் இருக்கலாம், ஸ்டாக்ஸில் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் அந்த அசட்டை நீங்கள் விற்காதது வரைக்கும் அது உங்களோட அசட் ஆயிடுச்சு. ஆனால் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரெண்டல் ஹவுஸ். என்கிட்ட ஒரு 10,000 ரூபா அமௌண்ட் இருக்குது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இப்போ இந்த லேண்டு 4 lakhs அப்படின்னா நான் 4 lakhs கொடுத்தாலே என்னால் அந்த அசட்டை வாங்க முடியும். ஸோ எவ்வளோ எனக்கு வருமோ என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு அதை தான் நான் சொந்தம் கொண்டாட முடியும். ஆனால் ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ் மாதிரி. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, 3000 ரூபாய் நான் ரெண்டல் கொடுப்பேன், பாக்கி 7,000 ரூபாய் வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணுவேன் அந்த பிஸ்னஸ் வச்சு, அந்த இடத்த யூஸ் பண்ணி. அப்போ யோசிச்சு பாருங்க, ரிட்டர்ன்ஸ் வந்து என்னால் வந்துட்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் பொட்டென்ஷியல் ரிட்டர்ன் எடுக்கிறேன், இங்கே நான் ஒரே மாதத்தில் ஒரே வருஷத்தில் எடுத்து போயிடலாமே. ஸோ ரெண்டல் ஹவுஸுக்கு இது வேணாம், நான் ஃபுல் அமௌண்ட்டையும் ஒரு இடத்துல முடக்கிறது பெஸ்ட்டா, இல்லை ஒரு பார்ட் பை பார்ட் பேமெண்ட்டாக வச்சு நான் ட்ரேட் பண்ணி அதில் மாதம் ஒரு 10% ரிட்டர்ன் எடுத்துட்டு இங்கே டபுள் ஆக்கிற அமௌண்ட்டை நான் ஒரு வருஷத்தில் டபுள் ஆக்கிறது பெஸ்ட்டா. இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அதுக்கு நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் தேவைப்படுது. இப்போ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு சாயந்தரமாக நெட்டை வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சுட்டு போயிடும். நான் வந்து அதை அழகாக நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இல்லை அதுக்குன்னே ஆள் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் வரணுங்கிறீங்க, அதுக்கு கோர்ஸ் பண்ணுங்கிறீங்க, அதுக்கப்புறம் கற்றுக்கு நம்மளா பண்ணுங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போகிறவனால எப்படி இதை பண்ண முடியும்? ஸோ வேலைக்கு போகிறவங்களால பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸோ வேலைக்கு போகிறவங்க ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே நீங்கள் இன்வெஸ்ட்டும் பண்ணலாம். அதை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். நம்மளுடைய டீச்சிங், அதாவது நம்மளுடைய அனலைசிஸ் ஸ்கில்லை வச்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், ட்ரேடிங்கும் பண்ணலாம். உங்களோட டைமுக்கு ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மார்க்கெட்ஸ் இருக்குது, MCX மார்க்கெட் இருக்குது, அதை தாண்டி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுமே இப்போ இருந்துகிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் இல்லீகல் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு இடத்துல படிச்சிருக்கேன். ஃபாரெக்ஸ்லாம் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் நம்ம ஆளுங்க இந்த வார்த்தையை கேட்டாலே எங்கள் அப்பாலாம் பயந்துருவார் டக்குன்னு. அதெல்லாம் வேணாண்டா, நம்ம இந்தியன் பேங்க்ல போட்டு வச்சு நீ பேசாமல் உட்காந்துலாண்டா அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் இல்லீகலை நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு ஒரு தைரியமாக சொல்கிறீங்க. யாருங்க சொன்னால் இது இல்லீகல் அப்படின்ட்டு? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்தியன் கவர்மெண்ட்டு கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் US$ ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களே ஸ்டாக் பண்ணி வச்சுக்க மாதிரி இது எப்படி இல்லீகல் வரும்? அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஃபாரெக்ஸில் எக்ஸ்சேஞ்சே நடக்குது, இந்தியாவுக்குள்ளேயே நடக்குது. அதாவது ஒரு US$ இந்தியாவில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். நீங்கள் அமெரிக்காவில் நம்ம வரோம், ஏர்போர்ட்டில் என்ன நடக்குது? அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுவீங்க, அதுதாங்க ஃபாரெக்ஸு. ஸோ ஃபாரெக்ஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்ல, செபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஆத்தரைஸ் பண்ணாத பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஃபாரெக்ஸ் இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலை. ஆக்சுவலி ஃபாரெக்ஸில் இந்தியாவில் ரெகுலேட் தான் பண்ணலை, இல்லீகல் அப்படின்ட்டு சொல்லவே இல்லை. ஸோ அதனால் தப்பாக புரிஞ்சுக்காங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஆனால் ஃபாரெக்ஸுமே லீகலாக பண்ணுறதுக்கும் நிறையா ஸ்டெப்ஸ் வந்து நம்மளோட எதையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, 3 நாளில் இந்த 15 நாள் 20 நாள்லாம் கற்றுக்க முடியாது அப்படின்னா, இப்போ எவ்வளோ நாளில் தான் ட்ரேடிங் கற்றுக்கலாம்? ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு டைம் நாட் எ மேட்டர், உங்களோட ஸ்கில்லு தான் மேட்டர். இங்கே நம்ம எவ்வளோ தான் டைமை வச்சாலும் அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ட்ரேடிங்கில் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் இல்லைன்னு சொல்லியாச்சு, ட்ரேடிங்லேயுமே ரிஸ்க் இருக்குது. ஆனால் அந்த ரிஸ்க்கை நான் எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், என்னோடய மணியை எப்படி ட்ரேடிங்கில் மேனேஜ் பண்ணணும். ஸோ இதனால தான் ஒரு விஷயம், நார்மலாக நீங்கள் ட்ரேடிங்கை விட்டு நம்ம வெளியில் வருவோமே, ஒரு பிஸ்னஸாகவே எடுத்துக்கங்களேன். பிஸ்னஸ்லேயே ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல் தெரியாமல் நிறைய பேர் லாஸ் ஆகும். இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, எத்தனை ஓனர்ஸ் அந்த பிஸ்னஸ் ஸ்டாண்டாக இருக்காங்க நம்ம சொல்ல பாருங்க. இப்போ 10 பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஒருத்தவங்க தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக கற்றுப்பாங்க.
ஆஃப்டர் தட் அதில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாம் சரி பண்ண ஆரம்பிப்பாங்க. வெறும் ப்ராஃபிட் நான் பண்ணணும், இன்னைக்கு நான் 1 லட்சம் பிஸ்னஸ் போட்டுட்டு அடுத்த மாதமே நான் 10 லட்சம் எடுக்கணும்னு நினச்சாங்க பிஸ்னஸ் ஓனர்ஸ்னால் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணவே முடியாது. குவாலிட்டியை உடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பிஸ்னஸோட நேம் ஸ்டாண்ட் ஆகும். அப்போது கண்டிப்பாக 3 மாதத்துலேயே எல்லாத்தையும் பேக் பண்ண வேண்டியதான். அப்போது ஒரு பிஸ்னஸ் ஓனராக திங்க் பண்ணும்போது ட்ரேடிங்லையுமே இந்த மாதிரி தான் நடக்கும். ட்ரேடிங்கை பற்றி ஃபுல்லாக கட்டிக்கிட்டு அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வரதுக்கு மினிமம் 1 இயர் ஆச்சும் இருக்கும். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 80% ட்ரேடர்ஸு 2 இயர்ஸில் ட்ரேடிங்கே குவைட் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 1 இயருங்கிறது இப்போது டெடிக்கேஷனாக பண்ணலாம். இல்லை டெடிக்கேஷன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஃபுல் டைமாவா? ஃபுல் டைம் பண்ணணும் இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும். ஸோ நிறைய பேர் இங்கே வந்து என்கிட்ட கேட்குறது, நம்ம ப்ரோ நான் என்னோட ஜாபை குவைட் பண்ண போனேன், நான் ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ண போனேன், என் ஜாபை குவைட் பண்ணிட்டு ஒரே நான் ட்ரேடில் போனேன், அந்த மாதிரி நான் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். யார் ஃபுல் டைமாக பண்ணாங்களோ பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ நல்லா யோசிக்கணும். ஃபஸ்ட்டு கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது. கமிட்மெண்ட் மீன்ஸ் உங்களோட ஃபேமிலி கமிட்மெண்ட்டோ இல்லை உங்களை டிபெண்ட் பண்ணி இந்த மந்த் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தாதான் என்னால் சர்வே பண்ண முடியும்னா இருக்கக்கூடாது. ஆஃப்டர் தட் உங்களால் ட்ரேடிங்கில் என்னோட ஏர்னிங்லேருந்து 100% மேலே ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுது. இப்போ நான் ஒரு 20,000 சேலரி வாங்கினா அதே டபுளாக ஒரு 40,000 சேலரி எடுக்க முடியுது ட்ரேடிங்லன்னா நீங்கள் இறங்குங்க. அது வரைக்கும் உங்களோட பிரைமரி இன்கம்க்கான சோர்ஸஸ் ஜாபை நீங்கள் குவைட் பண்ணாதீங்க. அது ஜாப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டைம் கிடைக்கும், ஒரு 6 to 10 டைம் கிடைக்கும். அந்த 6 to 10 கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ணுங்கள், அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கிட்டு நீங்கள் தாராளமாக ட்ரேடிங்கை சூப்பராக சர்வே பண்ணுங்க. இப்போது மற்ற இதுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம்லாம் நீங்கள் சொன்னீங்க. வேற என்ன மாதிரியான வித்தியாசங்கள்? ஏன்னா நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்களாவே வந்து இந்த ப்ராஃபிட்லாம் நீங்களாவே உங்கள் மணி எல்லாம் கொடுப்பீங்க, அந்த மாதிரி சம்திங் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணுறதுல? எனக்கு பர்பஸ் இருக்குன்னா இங்கே எல்லாருக்குமே அல்டிமேட் கோல் என்ன, மணி பண்ணணும். உங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும்னா ஒரு மணி அல்டிமேட்டாக இருக்கும் அந்த இடத்துல. அப்போது அந்த அல்டிமேட்டாக மணி பண்ணணுங்கிறப்போ நானும் மணி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்கள உருவாக்கி அவங்கள டெடிக்கேட்டடாக இந்த இடத்துல சர்வே பண்ண விட்டு அவங்கள ப்ராஃபிட் பண்ண வச்சு அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தப்பு இல்லைல்ல, உருவாக்கி. ஸோ இது என்னுடைய இதாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்துட்டு நிறைய ஃபண்டட் கம்பெனிஸ் இருக்காங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பே வாங்கிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம பே வாங்காமல் அவங்களுடைய டீச்சிங்கில் அவங்களோட டெடிக்கேஷன்ஸை பேஸ் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு நம்மளுடைய டிசிப்ளினை ஃபாலோ பண்ணாங்க, நாங்கள் சொல்கிற ரூல்ஸோடைய டிசிப்ளினை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் ட்ரேடிங் கம்யூனிட்டியை உருவாக்குறதுக்கு நாங்களே இன்வெஸ்ட் பண்ணோம். அதில் ஒரு ப்ராஃபிட்டபிள் கமிஷன்ஸ் நாங்களே எடுத்துக்கிறோம். இப்போது நீங்கள் வந்து உருவாக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் இப்போ நான்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் சேர்ந்தாங்க. சேரும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சேர்ந்தானுங்க. அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸிமம் 3 மாதம் அது ஒரு ட்ரெண்ட் இருக்குது. 3 மாதத்தில் டக்குன்னு வந்துடுறானுங்க. ஏன் அப்படி? அப்போது அது அந்தளவுக்கு அது கை கொடுக்கலையா? எப்படி அது எப்படி எடுத்துக்கிறது? அதை நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு 3 to 4 months போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிடுறாங்க. அது எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணுறது மிடில் கிளாஸ் பையன் தான். உண்மையாக சொல்ல போனால் ஒரு மிடில் கிளாஸ் பையனை எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டாண்டாக நிற்க மாட்டாங்கங்க. டெடிக்கேட்டடாக அந்த மிடில் கிளாஸ் பையன் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். நான் எல்லாரும் மிடில் கிளாஸ் பையனா எல்லாம் கோச்சிக்க போகிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் அதுதான் உண்மை. ஏன்னா நானும் அந்த மாதிரி நான் ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா அதை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நான் நிறைய விஷயத்தை ஃபெயிலியர் பண்ணி வந்தவன். அதே மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா அதை ஃபுல்ஃபில்லாக அதில் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, நான் பிலாக்ஸ் பூல் கேம் விளாட்னேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு காயினுக்கு டார்கெட் வச்சேன். நான் என்ன திங்க் பண்ணேன்னா அந்த காயினை நான் எப்படியாவது அடிச்சாகணுங்கிறது என்னோட ஃபோக்கஸை நான் கொண்டு வந்தேன். அப்போது என்னோட ஃபோக்கஸ் வேறு எதுவுமே மிஸ் ஆகல. அந்த காயின் மிஸ் ஆச்சு, காயின் என்ட்ரி எல்லாம் மிஸ் ஆச்சு. ஆனால் நான் வேறு எதையுமே பார்க்கல. நான் ஒரே இடத்துல தான் நின்றேன். ஸ்டாண்டர்ட் தான் அந்த காயினை அடித்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களாலே சக்ஸஸை நோக்கி ட்ராவல் பண்ண முடியும். அதேமாதிரி ட்ரேடிங்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 மாதத்துலையோ 4 மாதம் குவைட் பண்ணால் உங்களுக்கு வரவே வராது. நீங்கள் 4 மாதத்துலையோ 5 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ ப்ராஃபிட் வரணும்னு நினச்சா அதை ப்ராப்பராக கற்றுக்காத வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த விஷயத்தை ஸ்டாண்டு கொடுத்துட்டு நான் எப்படியெல்லாம் லாஸ் பண்ணேன், எந்த மாதிரிலாம் லாஸ் பண்ணேன், நான் என்ன மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணேன், அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களாலுமே சொல்கிறேன் அந்த விஷயத்தை ஸ்டாண்ட் பண்ணி அதாவது மிடில் கிளாஸ்லேருந்து உங்களால் அடுத்த ஃபேஸ் ரிச்சுக்குன்னு போக முடியும். அது ஸ்டாண்ட் பண்ணாமல் தான் நம்ம அந்த இடத்துல இருக்கோம். அது எந்த விஷயமா அந்த பிஸ்னஸ் ஆகணும், இல்லை நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறேன், ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அதுக்கான ப்ராசஸ்க்கான சொல்யூஷன் கிடைக்க முடியாமல் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணி தான் நிறைய பேர் வந்து இன்னும் ஒரே இடத்துலேயே உட்காந்துருக்கும். அதை தாண்டி வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
இல்லை என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு வேற ஒரு இடத்துல போட்டீங்க அப்படின்னா ஒரு 7% மாதம் மாதம் இருக்கும் அப்படியே அவன் கண்ணுக்கு நேராக தெரியுது. இவன் அந்த முதல் 3 மாதம் லாஸை மட்டுமே பார்த்துருந்தா எந்த நம்பிக்கையில் அவன் கண்டினியூ பண்ணுவான்? நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 4 வருஷம் நிறைய விஷயத்த கற்றுக்கிறது, அங்கே ஜம்ப் பண்ணுறது, இங்கே ஜம்ப் பண்ணுறது, ஒரு ப்ராப்பரான மென்டார்ஷிப் இல்லை, ப்ராப்பரான விஷயங்கள் இல்லாமல் மோர் தென் 5 lakhs மேலே நானே லாஸ் பண்ணியிருக்கேனே. அப்போனா என்னுடைய ஒரு சிம்பிளான கான்செப்ட் என் மைண்டுக்கு தோணுது. அப்துல் கலாம் ஐயாவுடைய தத்துவம், கனவு காணுங்கள் அதை நினைவாக. எனக்கு ஒரு கனவு தான், நான் இதில் ஜெயிக்கணும், எதில் விட்டனோ அதில் ஜெயிக்கணுங்கிறது என்னுடைய கோலாக நான் வச்சேன். நான் இதில் தான் விட்டேன், இதில் தான் ஜெயிப்பேன், இதில் தான் இருப்பேன்னு நான் கோலாக செட் பண்ணி நான் போனதுனால தான் இப்போ நான் இங்கே ஜெயிச்சு உட்காந்துருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த விட்ட 5 லட்ச ரூபாயை ஒரு மினிமல் இன்ட்ரெஸ்டோடையாவது நீங்கள் எடுத்துட்டீங்களா திருப்பியும்? அதை விட 100 மடங்கு எடுத்துட்டோம். வேறு என்ன வேணும்? அதை விட 100 மடங்கு எடுத்துட்டேன். 5 வருஷம் கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ என்னோட ட்ரேடிங் கெரியர் 8 வருஷம். அப்போ யோசிச்சுப்பாங்க, 5 வருஷத்தில் நான் லாஸ் பண்ணதை 3 வருஷத்தை எடுத்து இப்போ அதை விட சர்வேவும் பண்ணிக்கிட்டேன். அதை தாண்டி ட்ரேட் ஜீனியஸுங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. உங்களுக்கே தெரியும் நம்மளோட இன்ஸ்டியூட் எந்த அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்கோம், எந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு குவாலிட்டியான சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு கொடுக்க முடியும்னா அந்த அளவுக்கு ஸ்டஃப் என்கிட்ட இருக்கிறதுனால தான். சரி, இப்போ அது வந்து நிறைய பேசணும், நம்ம இந்த ட்ரேடிங் பற்றிலாம் பேசணும். இப்போ உங்கள் கம்பெனிக்கே நம்ம வருவோம், நீங்கள் உங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள்கிட்ட சேரலாமா வேணாமா அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அது நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஆஃபீஸ்லாம் பார்த்தா பயங்கர கிராண்டாக நல்லா இருக்குது. இப்போ எப்படி இப்போ ஃபீஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி கலெக்ட் பண்ணுவீங்களா? ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபீஸாக இருக்கும். அதாவது இண்டஸ்ட்ரியிலே, அதாவது இந்தியாவிலேயே அஃபோர்டபுளான ஃபீஸ், அதுவும் இந்த அளவுக்கு இவ்வளோ டூரேஷன் கொடுத்து இவ்வளோ ஃபீஸாங்கிறது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவாக இருக்கும். அதனால் இது லோ ஃபீஸாக இருக்குது, குவாலிட்டி இல்லை அப்படின்னு யோசிக்கவே வேணாம். லோ ஃபீஸ் தான், ஆனால் அதை குவாலிட்டியாக கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதுலேருந்து அவங்களோட சந்தோஷத்துலேருந்து நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ கெட் இன் அண்ட் கெட் இட். திறந்த உடனே நல்ல இன்டீரியர்லாம் போட்டு அது ஏசி கீஸ்லாம் போட்டாலே ரைட்டு, இப்போ அதெல்லாம் நம்மக்கிட்டே தான் வாங்குவாங்க அப்படின்னு. இப்போ பொதுவாக எஜுகேஷனே அப்படி தானே போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்கூலில் ஏசி ஸ்கூல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபீஸ் அதிகமாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால தான் கேட்டேன் அந்த டவுட்டு. அந்த டவுட்டு கேட்குறீங்க. ஆனால் எங்கள்கிட்ட அவங்க ஒரே விஷயம் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்மள்ட்ட வர கிளைண்ட் எல்லாம் எப்படி வருவாங்கன்னா, என் யூடியூப் சேனலை பார்ப்பாங்க, பார்த்து அதில் ப்ராஃபிட் ஆக முடியுதானுங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு ஆமாம் முடியுது, நசீர் ப்ரோட்ட போனால் இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் நம்மள்ட்ட அவங்களே இன்வெஸ்ட்மெண்ட்டும் தராங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி வராங்க. ஆனால் அந்த நம்பிக்கை என்றைக்குமே நாங்கள் பொய்யாக்காமல் அவங்களை இனிமேல் ப்ரிப்பரபிள் ஆக்கி நம்மள்ட்ட போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ சில பேர் இருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட டைமிங் அண்ட் அவங்களோட கமிட்மெண்ட்ஸ்னால கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, பட் வெளியில் தெரியாமல் அமைதியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருப்பாங்க நம்ம ஃப்ளோரில். அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கமிட்மெண்ட்டை விட்டு பேஷனட்டாக நான் இதில் தான் சர்வே பண்ணுவேன்னு சொல்லிட்டு சர்வே பண்ணாங்க. அதுக்கான சப்போர்ட்டிங் டீம் வச்சுருக்கோம். நான் வந்து ரெகுலர் டேரெக்டாக வந்து அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். இங்கே 1க்கு 2 பிரான்ச்சஸ் இருக்குது, நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸோடு இருக்குது. ஆனால் எங்களுக்கு என்ன தேவைன்னா, உங்களால் 4 மாதம் ஸ்டாண்டாக ஒரு இடத்துல ட்ராவல் பண்ண முடியும்னா மட்டும் வாங்க. சும்மா டைமை வேஸ்ட் பண்ணணும், இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், இப்படின்னா என்ன வரவே வராதிங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரேட் ஜீனியஸை டிமாண்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ அப்போ டிமாண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல எவ்வளோ குவாலிட்டி இருக்குங்கிறது நீங்களே யோசிச்சிங்க, அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்குங்கிறதையும் நீங்கள் யோசிச்சிங்க. ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயம் எனக்கு இருந்த டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணேன். மேபி வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து ஆடியன்ஸே கேட்பாங்க. மேபி அடுத்த இன்டர்வியூவில் அதை நம்ம வந்து அந்த டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணுவோம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ. தேங்க்யூ.